பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர்ல நம்ம ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த முறையில இதுவரைக்கும் 27 திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு 28வது திவ்ய தேசமான நமக்கெல்லாம் சீர்காழி அப்படின்னு ரொம்ப பரிச்சயமா தெரியக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தினுடைய பெயர் நம்ம ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கும் பொழுது திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். அந்த திவ்ய தேசத்தை பத்தி எப்பொழுதும் போல நம்மளோட அருமையான பல தகவல்களை பகிர்ந்துக்க இருக்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீம்பதியான நாராயணன் குடியிருக்கிற 108 திவ்ய தேசத்துல இன்னைக்கு நம்ம வரிசையா பார்த்துட்டு வரதுல 28வது திவ்ய தேசம் காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துக்கு பிரபலமான பேர் சீர்காழி அப்படின்பா. சீர்காழின்னா எல்லாருக்கும் தெரியும். இது திவ்ய தேச பெயரான காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படின்பா. இது மாயவரத்துலேருந்து சிதம்பரம் போகிற ரோட்டில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. மாயவரம் சிதம்பரம் போகிற பஸ் எல்லாம் இந்த கோவில் வாசல்லையே நிற்கும். ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது சீர்காழியில். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2-3 ஃபர்லாங் தான் இந்த கோவில். அதனால் இந்த கோவில் போகிறது ரொம்ப ரொம்ப சௌகரியம் நமக்கு. காழ்ச்சீர் ராம விண்ணகரம். அது ஏன் ராம விண்ணகரம் அப்படின்னா, ராமருக்கும் இந்த திவ்ய தேசத்துக்கும் தொடர்பு இருக்கான். என்ன தொடர்பு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும், விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் 6 நாள் யாகம் பண்ணுறதுக்காக எங்கே வாமனர் அவதரிச்சாரோ அந்த இடத்துல, மகாபலி யாகம் பண்ண இடத்துல அங்கே போய் 6 நாள் யாகம் பண்ணணும். அந்த யாகத்தை காத்து கொடுக்கணுங்கிறதுக்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் அழிச்சிட்டு போனார் இல்லையா. அந்த இடம் பேர் சித்தாசிரமம் அப்படின்னு பேர். அந்த சித்தாசிரமம் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறார். அந்த சித்தாசிரமமான இருக்கிற இடம் இன்னைக்கு பக்சர் அப்படிங்கிற ஒரு இடம் பீகாரில் இருக்குது. இன்னைக்கு அது ஜெயில் ப்ரமைசஸ் ஆகிடுது. அங்கே போனேன்னா நீங்கள் அந்த பக்சருக்குள்ளே ஜெயில் ப்ரமைசஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். நம்ம வேலுக்குடி சுவாமியோட யாத்ரா எல்லாம் போகும்போது நாங்கள் அதை பார்த்துட்டு வருவோம். நாங்கள் சித்தாசிரமம், அந்த சித்தாசிரமத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குங்கிறா. இன்ஃபேக்ட் இது தட்சிண சித்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவா. அண்ட் புராணத்தில் இதுதான் அந்த சித்தாசிரமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, இந்த இடம் பேர் பாடலீக வனம் அப்படின்னு சொல்லுவா, உத்தம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ பாடலீக வனத்தில் தான் சித்தாசிரமம் இருந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதுனால நிறையா பேர் இந்த இடம் தான் சித்தாசிரமம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த இதுக்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டாம். பட் ராம விண்ணகரத்துக்குனோட திருமங்கையாழ்வார் ஏன் அந்த பேர் கொடுத்தாருன்னா, அதனால தான் இந்த பேரை கொடுத்தார் அவர். சரி, இப்போ சீர்காழி காழிச்சீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கோ. காழிச்சீரை திருப்பி போட்டீங்கன்னா சீர்காழி. என்னன்னா இதுக்கு என்ன சொல்றது, வேணும்ட்டே தான் சொன்னேன். ஏன்னா நமக்கு யூஸ்வலா நிறைய பேர் கேட்டிருக்கேன், திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கோசரம் தான் அதை நீங்க கரெக்டா சொல்லணுன்றதுக்கோசரமே அதை அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது நம்ம சீர் பெருகணுமா. சீர்னா நல்ல குணங்கள்லாம் பெருகணும், துர்தசைகள்லாம் ஒழியணும். ஸோ இந்த கர்வமெல்லாம் தொலைஞ்சு இந்த நல்ல சீர் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெருமாளுக்கு நாம் போய் நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்பா. இது எப்படி ஆரம்பிச்சுன்னா, பிரம்மாவோட கர்வத்தை அடக்கின பெருமாள் அப்படின்பா. இங்கே பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். ரோமச முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பிரம்மாவை பார்க்கறதுக்காக ஒரு வாட்டி பிரம்மலோகம் போனார். பிரம்மா அவரை மதிக்கவே இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னோட ஆயுள் என்ன, உன்னோட ஆயுள் என்ன, நீ சாதாரண முனிவர் தான், உன்னையே நான் கவனிக்கணுங்கிற இதில் அவர் அவனை மதிக்கலை. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அவர் என்ன பண்ணார், இங்கே தவம் பண்ணார். தவம் பண்ண உடனே பெருமாளை நோக்கி தவம் பண்ண உடனே பெருமாள் என்ன வேணும் அப்படின்னார். இதை போல் நான் அவமானப்பட்டுட்டேன், அவன் என்னை மதிக்கலை பிரம்மா அப்படின்ன உடனே
அவர் உடனே பெருமாள் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். உன்னோட உடம்புல இருக்கிற ரோமம் ஒன்று உதிர்ந்தாக்க பிரம்மாவோட ஆயுள்ல 1 வருஷம் குறையும், அப்படிங்கிறதா உனக்கு நான் அருள் கொடுக்குறேன், உனக்கு நான் வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். வேற என்ன வேணும் அப்படின்னாராம். அவர் சொன்னாரா, நீ வந்து திரிவிக்ரமனா இருந்த இல்லையா, அந்த திரிவிக்ரம கோலத்தை நான் இங்கேயே பார்க்கணும் அப்படின்னாராம். அதனால பெருமாள் அங்கேயே திரிவிக்ரம கோலமா அவருக்கு காட்சி அளித்தாராம். முதல்ல அப்படிதான் இங்க வந்தார் பெருமாள். திரிவிக்ரமனா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல திரிவிக்ரமனா இருக்கார் 108 திவ்ய தேசத்துல. ஒன்று வந்து நடுநாட்டில் திருக்கோவிலூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த திவ்ய தேசத்துலேயும் இதை போல தான் இருக்கார். இன்னொன்று தொண்டை நாட்டில் திருப்பாடகம் அப்படின்னு இருக்கார், உலகளந்த பெருமாள் அப்படின்னு அங்கேயும் இருக்கார். அடுத்தது சீர்காழியில் திருவிக்கிரம பெருமாளாக இருக்கார். அண்டு இந்த உற்சவர் பேர் வந்து தாடாளன் அப்படின்பா. தாடாளன் தாழ் ஆளன், தன்னுடைய தாளால உலகத்தையே ஆண்டவன் இல்லையா, அதனால தாடாளன் அப்படின்னு சொல்லுவா இந்த உற்சவர் பேர். இங்கே வந்து பெருமாள் வந்து இது ஆயிடுத்து. ஸோ இது ஆன உடனே வந்து அந்த ரோமச முனிவர் வந்து அந்த வரத்தை வாங்கிட்டு பிரம்மா கிட்ட வந்து இதை போல் அவனோட கொட்டத்தை அடக்கினார் அப்படின்பா. அதனால நம்ம கர்வத்தை அடங்கி கெட்டதெல்லாம் போகணும், நல்ல சீர் வந்து நிறையா வரணும் அப்படின்னா இந்த பெருமாள் கிட்ட வந்து வேண்டிக்கணும் அப்படின்பா. ஸோ விண்ணகரம் அப்படிங்கிறது காழிச்சீராம விண்ணகரம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது போல வந்து 5 விண்ணகரம் இருக்கு. விண்ணகரம்ங்கிறது முதல்ல வந்து அஃப்கோர்ஸ் நம்மாழ்வார் தான் இதை எடுத்து ஆண்டார். நம்மாழ்வார் எடுத்து ஆண்டது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் ஆண்டாளும் வந்து நாச்சியார் திருமொழியில் மேக விடுத்துவது பாசுரத்தில் இதே சொல்ல அவள் கையாண்டிருக்கா. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து திருமங்கை ஆழ்வார் தான் எல்லாத்தையும் விண்ணகரம்னு பேர் வச்சு பரமேஸ்வர விண்ணகரம், காழிச்சீராம விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், நந்திபுர விண்ணகரம்னு ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் பேர் வச்சாங்க. இதில் வந்து வேடிக்கையாக என்ன சொல்லுவார்னா, திருமங்கை ஆழ்வார் வந்து எல்லாரோட பொருளையும் வந்து கொள்ளையடிச்சார் இல்லையா பெருமாளோட கைங்கிறதுக்காக. அது போல் திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக இந்த சொல்லையும் இலக்கிய கொள்ளை கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக சொல்லுவார். இந்த இதனால் இந்த கோவில் வந்து திருமங்கை ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் 10 பாசுரத்தால் இவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மணவாள மாமுனிகளும் இங்கே வந்து 2 முறை எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்பா. இந்த ஊருக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த கோவில் இருக்கிற இடம் வந்து திரேதாயுகத்தில் இந்த கோவில் வந்துடுது. ஆனால் திரேதாயுகத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த கோவில்லாம் அழிஞ்சு, ஆனால் அந்த கோவிலில் இருக்க விக்கிரகம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு மன்னரால் இப்போ இருக்கிற கோவில் கட்டப்பட்டது அப்படின்பா. ஆனால் எந்த மன்னர் எப்போ கட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த கல்வெட்டிலையுமே இல்லை, எந்த ஆதாரமுமே இல்லை. ரொம்ப பழைய கோவில் தான் இது. மூலவர் வந்து சொன்ன மாதிரி திரிவிக்ரமன்பா. தாடாளன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய நிலையில் இருக்கார். தாயார் பேர் லோகநாயகி அப்படின்னு பேர். உற்சவர் தான் திரிவிக்ரமன். தாயார் மட்டவிழ் குழலி அப்படிங்கிற பேர் தாயாருக்கு. தீர்த்தம் வந்து சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம், 2 இருக்கு. விமானம் புஷ்கலாவர்த்த விமானம். காட்சி கண்டவ வந்து ரோமச முனிவர், இப்போ நான் சொன்னது. இன்னொருத்தர் அஷ்டகோண மகரிஷி அப்படின்னு இருக்கார். இந்த அஷ்டகோண மகரிஷியை பற்றி ஒரு சின்ன கதை சொல்லியிருக்கார். அஷ்டகோண மகரிஷி வந்து தபோலர் அப்படிங்கிற ஒரு ரிஷியினோட பிள்ளை. அவர் பேர் வந்து அஷ்டவக்ர மகரிஷி. ஏன்னா அவரோட உடம்புல வந்து 8 கோணல் இருக்குமா. அது ஏன் 8 கோணல் இருந்தது அப்படின்னா, அவர் தாயாரோட கர்ப்பத்தில் இருந்தபோது அவள் அப்பா வந்து வேதம் சொல்லுவாராம். யார்? இந்த தபோலர் மகரிஷி. வேதம் சொல்லும்போது ஸ்வரம் மாறாமல் இருக்கணும். அந்த ஸ்வரம் மாறிடுத்துனா வேதம் தப்பாயிடும். அவர் ஸ்வரம் சில இடத்துல மாற்றி சொல்லும்போது கர்ப்பத்தில் இருக்கிற இவர் வந்து அதை பார்த்து சிரித்து இதை போல் ஸ்வரம் மாறி இருக்கு, இப்படி இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கர்ப்பத்துலேன்னு சொல்லுவாராம். ஸோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம். நீ ஒன்றும் பிறக்கவே இல்லை, அங்கே வந்து கர்ப்பத்தில் இருக்க, நான் ஸ்வரம் சொல்கிறது வந்து நீ இது போல் பண்ணுறியா, நீ வந்து என்ன கேலி பண்ணுற மாதிரி உன்னோட உடம்பு வந்து 8 கோணலோட பிறக்கட்டும், எல்லாரும் கேலி பண்ணுவா அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தாராம். அதனால இவர் வந்து அஷ்டவக்ர மகரிஷின்னு அஷ்டகோணலோட பிறந்தார் அப்படின்பா. இது ஆன உடனே என்னாச்சா, அவர் வந்து ஜனகரோட சபையில் ஒரு வித்வானாக இருந்தாராம். பந்தி அப்படிங்கிற ஒரு வித்வான் இருந்தாராம். அந்த பந்தி வந்து இவரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டப்படுத்தி, யார் இவ அப்பா தப்போலர் மட்டப்படுத்தி
அவர் எங்கேயோ வர்மலோகத்துக்கு கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டாராம். வர்மலோகத்தை மறைச்சி வச்ச உடனே என்னாச்சு, இவர் இருக்கார் அஷ்டவக்ர மகரிஷி, அவர் பெருமாளை வேண்டி அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பெருமாளோட தயவுனால அந்த லோகத்திலேருந்து அவள் அப்பாவை மீட்டு கொண்டு வந்தாராம். ஸோ அப்பா அவரை வந்து சாபம் கொடுத்து இப்படி ஆக்கினாலும் அவர் பெருமாளை வேண்டி அப்பாவை காப்பாற்றினார் அப்படின்பா. அதுக்கப்புறம் பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு எல்லாம் சரியாயிடுது. இந்த அஷ்டவக்ர மகரிஷி கதை இப்படி தான் போகுது. இதுக்கப்புறம் வந்து இந்த அந்த ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த கோவிலில் பெருமாள் வந்து இடது காலை தூக்கிட்டு இருப்பார், இடது கையும் தூக்கிட்டு இருக்கும், வலது கை வந்து கீழே இருக்கும். ஸோ அதில் எப்படின்னா, இடது கையால் மேலே நான் ஒரு அடி எடுத்துட்டேன், கீழே நான் பூமியை நான் ஒரு அடி அளந்துட்டேன், இன்னொரு அடி எங்கே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அது இதுலேயே என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த 2 இடத்துல வந்து, அதாவது 2 திவ்ய தேசத்தில் வந்து இடது தாள் அது அப்படி தூக்கிட்டு இருப்பார், இடது பாதத்தை தூக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் அவர் வந்து வலது காலை தூக்கிட்டு இருப்பார். அதை போல் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஒரு 3 இதில் வித்தியாசம். 1 வலது, 2 இடத்தை தூக்கிட்டு இருப்பார் அவர். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த திருமங்கையாழ்வார் நான் சொல்லிட்டேன் இல்லையா, 10 பாடல் அவர் பாடிட்டார் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு மூதாட்டி, அதான் அந்த துலுக்க மன்னர்கள்லாம் அப்பப்போ படையெடுப்பா இல்லையா, இந்த கோவில் மேலே தான் படையெடுப்பா. கோவில் சிலையெல்லாம் உடச்சுருவா, வேறு ஏதாவது சின்னதாக உற்சவ சிலை எடுத்துன்னு போயிடுவா. எடுத்துன்னு போகும்போது சின்னதாக அந்த உற்சவ பெருமாளை வந்து அந்த மூதாட்டி என்ன பண்ணாலாம், ஒரு தவிட்டு பானையில் மறைச்சி வச்சாலாம். தவிட்டு பானைன்னா வீட்டில் பானை இருக்கும், அந்த பானையில் தவிடு இருக்கும். தவிடை எடுத்துகிட்டு அது கீழே பெருமாள், சின்னதாக பெருமாள் இருக்கார், தாடாள பெருமாள். அந்த பெருமாள் அங்கே மறைச்சி வச்சு மேலே தவிடு போட்டுக்கிறோம். ஸோ யாராவது வந்து தேடினா கூட அங்கே தவிடாக தான் தெரியும். ஸோ அது அப்படி இருக்குமா, யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அது வந்தபோது ஒரு வாட்டி பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வார் வரும்போது இவளோட கனவுல வந்து, திருமங்கை ஆழ்வார்கிட்ட நீ என்னை ஒப்படைச்சிடு, நான் அதுக்காக தான் நான் இங்கே காத்துட்டுருக்கேன் உன்னோட தவிட்டு பானையில் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் வந்தபோது அவள் இது போல் எப்படி நடந்தது, திருமங்கை ஆழ்வாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் எப்படி அது ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அது அடுத்த தொடரில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா, அந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அவரோட வலது பாதம் வந்து கீழே இருக்குன்னு சொன்னாங்க. அது நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பூபாலராயன் அப்படிங்கிற ஒரு மேடை ஒன்று இருக்கும். அந்த மேடை மேலே தான் உற்சவர்லாம் எழுந்திருப்பா. உற்சவர் முன்னாடி இருக்கிறதுனால நாம் அதை பார்க்கவே முடியாது என்றைக்குமே. ஆனால் ஒரே ஒரு நாள் மாத்திரம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மாத்திரம் வந்து அவரோட அந்த வலது திருவடியை சேவிக்க முடியும். அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் எல்லா இடத்துலையும் வந்து இதுக்கு தான் போவா, நம்ம என்ன சொல்கிறது, சொர்க்கவாசலுக்கு தான் போவா. இங்கே வந்து எல்லாரும் அவரோட வலது திருவடியை தரிசிக்கிறதுக்காக இங்கே கூட்டம் நிறையா வரும். அன்னைக்கு ஒண்டி தான் அந்த குட்டியாக ஒன்று இருக்கு இல்லையா, அவரையும் தாடாள பெருமாள், குட்டியாக இருக்கிற அந்த உற்சவ தாடாள பெருமாளையும் அன்னைக்கு தான். ஏன்னா அவர் அடிக்கடி தொலைஞ்சு போயிடுவார், சின்ன குழந்தை மாதிரி இல்லையா, அதனால் தொலைஞ்சு போயிடுவார் சொல்லிட்டு எடுத்து வச்சுருவாளாம் பத்திரமா. ஒரே ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவரோட வலது பாதத்தையும் தரிசிக்கலாம், இந்த தாடாள பெருமாளையும் தரிசிக்கலாம். இது 2 தான். அடுத்தது இதுக்கு மேலே வந்து நிறைய விஷயம் இருக்குது. இது என்னென்னா, இந்த திருஞான சம்பந்தருக்கும் நம்ம திருமங்கை ஆழ்வாருக்கும் நடக்கிற போட்டி, அதனால என்ன பரிசாக கிடச்சிது, அதனால இன்றைக்கும் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு நம்ம உடனே நினச்சா நமக்கு என்ன வரும், கையில் ஒரு வேல் வரும். அந்த வேல் வந்தது இந்த க்ஷேத்திரத்துக்கு தான். அதை பற்றி நான் விரிவாக வந்து அடுத்த தொடரில் சொல்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப அழகா சொன்னேன். திருமங்கை ஆழ்வாருக்கு எப்படி வேல் வந்தது, அவருக்கு என்ன பரிசு கிடைச்சது அப்படின்ட்டுலாம் வந்து என்ன சொல்லவே இல்லையே இன்னும் பாலா சார் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த எபிசோடில், இந்த திவ்ய தேசத்தோட அடுத்த எபிசோடில் இதெல்லாம் நம்ம திருப்பி அனுபவிப்போம். வணக்கம்.